அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. ராமு ஒரு புகைப்படத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல ராமுவோட ஃப்ரெண்டு வர்றார். யாருடைய புகைப்படத்தை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு ராமு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய தந்தையுடைய மகன் புகைப்படத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு சகோதரன் சகோதரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது யாருடைய புகைப்படம்? இதாங்க கேள்வி. இதற்கு ஐஏஎஸ் நேர்காணல கரெக்டா ஆன்சர் பண்ணி செலக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அதே ஆன்சரை கரெக்டான ஆன்சர் நம்ம கமெண்ட்ல அவங்க நேம் தெரியல, காமெடி கலாட்டா டிடி அப்படிங்கிற ஐடி கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. என்ன ஆன்சர் பார்க்கலாமா? என்ன ஆன்சர் அப்படின்னா, ராமுவோட புகைப்படத்தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க கேட்கலாம், எப்படி ராமுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ராமுவோட ஃப்ரெண்டுக்கு ராமு போட்டோ தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒருவேளை ராமு சின்ன வயசு போட்டோ பார்த்துட்டு இருக்கலாம்ல, ராமுவோட சின்ன வயசு போட்டோ பார்த்துட்டு இருக்கலாம்லவா. ஸோ ராமு வேற யாருடைய போட்டோவும் பார்க்கல, ராமு அவருடைய புகைப்படத்தையே பார்த்துட்டு இருக்கிறார். இதுதாங்க இந்த கேள்விக்கு ஆன்சர். கரெக்டா ஆன்சர் பண்ண கலாட்டா காமெடி டிடி ஐடிக்கு வாழ்த்துக்கள்ங்க. கிளாப் பண்ணிடலாமா உங்களுக்கு? அப்புறம் இன்னொரு பிரதர் கமெண்ட் பண்ணிக்கிறேன், சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. நன்றி பிரதர். ஓகே, கிளாப் பண்ணிடலாமாங்க? 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேங்க. சரி, இன்றைய கேள்வி என்னன்னு பார்க்கலாமாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, வைக்கோல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்களாம் என்னுடைய அம்மா எல்லாரும் விவசாயம் தான். ஸோ எனக்கு தெரியும் வைக்கோல். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு வைக்கோல் போர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரிஞ்சுவீங்களா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வைக்கோல் போர்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, போலாமா? வைக்கோல் போர் அப்படின்னா அந்த போர்னா சண்டைக்கு போற போர் கிடையாது. வைக்கோல் குவியல், அது மாடெல்லாம் சாப்பிடுங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சா இங்கிலீஷ் ஹே ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைக்கோல் போர் அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சு அப்பப்போ நாம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி மாட்டுக்கெல்லாம் அப்பப்போ எடுத்து போடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டா, a farmer has 4 haystacks and 5 haystacks in another field. How many haystacks will he have after he combines them? அதாவது ஒரு விவசாயிட்டு 4 வைக்கோல் குவியல் அப்புறம் 5 வைக்கோல் குவியல் இருக்குது. வைக்கோல் குவியல்னு உண்மை இல்லைங்க, நிறைய அதாவது ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுங்க. எந்த கிரைன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, கிரேஸா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு நெல் தட்டி நெல் எடுத்த பிறகு அதெல்லாம் அந்த மீதி இருக்கிற அந்த இதெல்லாம் எரிய மாட்டாங்க, அது குவியலா சேர்த்து வைப்பாங்க. வைக்கோல் குவியல்னா அதை மட்டும் சொல்ல முடியாது, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேவையானது எடுத்துட்டு மீதி இருக்கிறது எரியாம அதெல்லாம் நல்லா காய வச்சு ஒரு குவியல் மாதிரி சேர்த்து வைப்பாங்க. வைக்கோல் குவியல் மாதிரி சேர்த்து வச்சு அப்பப்போ மாட்டுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ கூடார மாட்டு இருக்கும், குவியல் மாதிரி சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு 4 வைக்கோல் குவியல் அப்புறம் 5 வைக்கோல் குவியல் இருக்குது. ஸோ ரெண்டையுமே சேர்த்திட்டா அவர்கிட்ட எத்தனை வைக்கோல் குவியல் இருக்கும்? இதாங்க ஆன்சர். ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஆன்சர் பார்க்கலாம். வைக்கோல் குவியல்னா என்னன்னு தெரியாதவங்க நோன் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி எப்படின்னு சொல்லி அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது விவசாயம் சார்ந்தது, கண்டிப்பா நம்ம இதுக்கு கமெண்ட் பண்ணித்தான் ஆகணுங்க. ஏன்னா இந்த வைக்கோல் குவியல் அதெல்லாம் எப்படி அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதே மலரும் நினைவுகள் தான் சொல்ல முடியும். நாங்கள் மழை பெய்யும் போது தடாவுடான்னு போய் படுத்தா போட்டு மூடுவோம். ஏன்னா நனைஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் மாட்டுக்கு கொடுக்க முடியாது, இல்லை ததபுதன்னு ஆயிரும். ஸோ நனையாம பார்த்துக்கணும். அது சொல்லிட்டே போகலாம்.